அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். மாயாஜாலம் புத்தகத்தினை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். உங்கள் வாழ்வில் ஏற்படும் மாயாஜாலத்திற்கான பயிற்சி நாள் 9. பணத்தை ஈர்க்கும் காந்தம். கிறித்தவ பாதிரியாரான டீட்ரிக் பான்ஹாப்பர் என்பவர் நன்றியுணர்வை கொண்டே வாழ்க்கை வளமடைகிறது என்கிறார். நன்றியுணர்வு என்பது செல்வ வளங்கள், குறை கூறுதல் என்பது ஏழ்மை. உங்கள் ஒட்டுமொத்த வாழ்வின் பொன் விதி இதுதான். அது உங்களுடைய ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் வேலை, உறவுகள் அல்லது பணமாக இருந்தாலும் சரி. உங்களிடம் உள்ள பணத்திற்காக உங்களால் எவ்வளவு அதிக நன்றியுணர்வுடன் இருக்க முடிகிறதோ அவ்வளவு அதிகமான செல்வ வளங்களை நீங்கள் பெறுவீர்கள். அதேபோல் பணத்தை பற்றி நீங்கள் எவ்வளவு அதிகமாக குறை கூறுகிறீர்களோ அவ்வளவு அதிக வறியவராக நீங்கள் ஆவீர்கள். இன்றைய மாயாஜால செயல்முறை பயிற்சி பணத்தை பற்றி மக்கள் குறை கூறுவதற்கான மிக பெரிய காரணங்களில் ஒன்றை நன்றியுணர்வை வெளிப்படுத்தும் ஒரு செயலாக மாற்றி உங்கள் பண சூழல்களை மாற்றுவதற்கான சக்தியை 2 மடங்கு ஆக்குகிறது. உங்களை ஏழ்மை நிலைக்கு கொண்டு செல்கின்ற குறை கூறுதலை களைந்துவிட்டு அந்த இடத்தில் அதற்கு பதிலாக மாயாஜாலமாக உங்களுக்கு செல்வ வளங்களை கொண்டு வருகின்ற நன்றியுணர்வை நீங்கள் வைப்பீர்கள். பணத்தை பற்றி தாங்கள் குறை கூறுவதாக பெரும்பாலான மக்கள் நினைப்பதில்லை. ஆனால் அவர்களுடைய வாழ்வில் பண பற்றாக்குறை இருந்தால் அவர்களுக்கே தெரியாமல் அவர்கள் குறை கூறி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். மக்களுடைய எண்ணங்கள் மற்றும் வார்த்தைகளின் ஊடாகத்தான் குறை கூறுதல் நிகழ்கிறது. தங்கள் தலைக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் பல்வேறு எண்ணங்கள் குறித்த விழிப்புணர்வு கூட பெரும்பாலான மக்களுக்கு இருப்பதில்லை. பணத்தை பற்றி குறை கூறுகின்ற எதிர்மறையான, பொறாமையான அல்லது கவலையான எண்ணங்களும் வார்த்தைகளும் உண்மையிலேயே ஏழ்மையை உருவாக்கி கொண்டிருக்கின்றன. ஏதேனும் ஒன்றுக்காக பணம் செலுத்தப்படும் போதுதான் மிக பெரிய குறை கூறுதல்கள் நிகழ்கின்றன. உங்களிடம் போதுமான பணம் இல்லை என்றால் செலுத்தியாக வேண்டிய கட்டண தொகைகளை செலுத்துவதுதான் உங்களுக்கு மிகவும் கடினமான காரியமாக இருக்கும். உங்கள் கையில் இருக்கும் பணத்தை விட நீங்கள் செலுத்த வேண்டிய கட்டணங்கள் மிகவும் அதிகமாக இருப்பது போல் உங்களுக்கு தோன்றும். ஆனால் நீங்கள் செலுத்த வேண்டிய தொகைகள் குறித்து நீங்கள் குறை கூறினால் நீங்கள் உண்மையிலேயே பணத்தை பற்றித்தான் குறை கூறுகிறீர்கள் என்று அர்த்தம். அந்த குறை கூறுதல் தொடர்ந்து உங்களை ஏழ்மை நிலையிலேயே வைத்திருக்கும். உங்களிடம் போதுமான பணம் இல்லையென்றால் நீங்கள் செலுத்த வேண்டிய கட்டணங்கள் குறித்து நன்றியுடன் இருப்பதுதான் நீங்கள் செய்யக்கூடிய கடைசி காரியமாக இருக்கும். ஆனால் உண்மையில் உங்கள் வாழ்வில் நீங்கள் அதிக பணத்தை பெற விரும்பினால் நீங்கள் நிச்சயமாக செய்தாக வேண்டிய காரியம் இதுதான். ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கையை பெறுவதற்கு பணம் தொடர்பான அனைத்து விஷயங்கள் குறித்தும் நீங்கள் நன்றியுணர்வுடன் இருக்க வேண்டும். நீங்கள் செலுத்த வேண்டிய கட்டணங்கள் குறித்து குறை கூறுவது நிச்சயமாக நன்றியுணர்வுடன் கூடிய ஒரு செயலாகாது. நீங்கள் அதற்கு நேர் எதிரானதை செய்ய வேண்டும். அதாவது நீங்கள் செலுத்த வேண்டிய கட்டணங்களுக்காக உங்களுக்கு பில்களை அனுப்பி வைத்தவர்களிடமிருந்து நீங்கள் பெற்றுள்ள பொருட்கள் அல்லது சேவைகளுக்காக நீங்கள் நன்றியுணர்வுடன் இருக்க வேண்டும். செய்வதற்கு இது ஓர் எளிய விஷயம்தான். ஆனால் உங்கள் வாழ்வில் உள்ள பணத்தின் மீது அது ஓர் அளவிடற்கரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நீங்கள் உண்மையிலேயே பணத்தை கவர்ந்தெழுக்கும் ஒரு காந்தமாக மாறிவிடுவீர்கள். உங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ள ஒரு பில் குறித்து நன்றியுணர்வுடன் இருப்பதற்கு நீங்கள் பெற்றுள்ள எந்த பொருட்களுக்காக அல்லது சேவைக்காக அந்த பில் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதோ அவற்றால் நீங்கள் எவ்வளவு பயனடைந்துள்ளீர்கள் என்பதை பற்றி சிந்தித்து பாருங்கள். அது உங்கள் வீட்டிற்காக நீங்கள் செலுத்த வேண்டிய வாடகையாக அல்லது மாதாந்திர தவணை தொகையாக இருந்தால் நீங்கள் குடியிருப்பதற்கு உங்களுக்கு ஒரு வீடு இருப்பது குறித்து நன்றியை உணருங்கள். பணம் முழுவதையும் சேகரித்து அதை மொத்தமாக செலுத்தினால் மட்டுமே உங்களால் ஒரு வீட்டில் வாழ முடியும் என்ற நிலை இருந்தால் என்ன செய்வீர்கள்? கடன் வழங்குகின்ற நிறுவனங்களோ அல்லது வாடகைக்கு வீடுகளோ இல்லையென்றால் என்ன செய்வீர்கள்? நம்மில் பெரும்பாலானவர்கள் தெருவில்தான் வாழ்ந்து கொண்டிருப்போம். எனவே
உங்களுக்கு கடன் கொடுத்தவர்கள் குறித்தோ அல்லது உங்களுடைய வீட்டின் சொந்தக்காரர் குறித்தோ நீங்கள் நன்றியுணர்வுடன் இருங்கள். ஏனெனில் நீங்கள் ஒரு வீட்டில் வாழ்வதை அவர்கள் உங்களுக்கு சாத்தியமாக்கி கொடுத்துள்ளனர். சமையல் எரிவாயு அல்லது மின்சாரத்திற்கான தொகையை நீங்கள் செலுத்துகிறீர்கள் என்றால், உங்கள் குளிரூட்டும் சாதனமும் உங்களுக்கு வெந்நீரை கொடுத்த கெய்சரும் மின்சாரத்தை பயன்படுத்தி நீங்கள் உபயோகிக்கின்ற ஒவ்வொரு சாதனமும் உங்களுக்கு எவ்வளவு சௌகரியத்தை கொடுத்துள்ளன என்பதை பற்றி சிந்தித்து பாருங்கள். தொலைபேசி அல்லது இணையத்திற்கான தொகையை நீங்கள் செலுத்திக் கொண்டிருந்தால், தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு நபரிடமும் பேசுவதற்கு நீங்கள் எவ்வளவு தூரம் பயணிக்க வேண்டியிருக்கும் என்பதை பற்றி சிந்தித்து பாருங்கள். உங்கள் குடும்பத்தாரிடமும் நண்பர்களிடமும் எத்தனை முறை உங்களால் தொலைபேசியில் பேச முடிந்தது என்பதை பற்றியும், உங்களுக்கு இணைய தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்துள்ள நிறுவனத்தின் உதவியால் உங்கள் குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் நீங்கள் எத்தனை முறை மின் அஞ்சல்களை அனுப்பி அவற்றுக்கு அவர்களிடமிருந்து பதில்களை பெற முடிந்தது என்பதை பற்றியும் சிந்தித்து பாருங்கள். குறிப்பிடத்தக்க இந்த சேவைகள் அனைத்தும் உங்கள் விரல் நுனிகளில் இருக்கின்றன. எனவே அவற்றுக்காக நன்றியுடன் இருங்கள். நீங்கள் பணம் செலுத்துவதற்கு முன்பே உங்கள் மீதான நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த சேவைகளை உங்களுக்கு வழங்குகின்ற நிறுவனங்கள் குறித்து நன்றியுடன் இருங்கள். நன்றியுணர்வின் மகத்தான சக்தியை நான் கண்டறிந்த நாள் முதலாக, நான் எந்த பில்லுக்கான கட்டணத்தை செலுத்துகின்றேனோ அந்த பில்லின் மீது நன்றி, இக்கட்டணம் செலுத்தப்பட்டுவிட்டது என்ற மாயாஜால வார்த்தைகளை எழுதுகிறேன். இதில் நான் ஒரு பில்லை கூட தவறவிடுவது கிடையாது. துவக்கத்தில் ஏதேனும் ஒரு பில்லுக்கான கட்டணம் என்னிடம் இல்லாத போதும் கூட நன்றியுணர்வின் மாயாஜால சக்தியை நான் பயன்படுத்தினேன். பணத்திற்கு நன்றி என்று அந்த பில்லின் மீது எழுதுவேன். பிறகு அந்த பில்லுக்கான கட்டணத்தை செலுத்த தேவையான பணம் என் கைக்கு வந்தவுடன், நன்றி, இக்கட்டணம் செலுத்தப்பட்டுவிட்டது என்று அந்த பில்லில் சேர்த்து கொள்வேன். இன்று நீங்களும் இதைத்தான் செய்யப்போகிறீர்கள். தற்போது நீங்கள் செலுத்த வேண்டிய பில்கள் ஏதேனும் உங்களிடம் இருந்தால் அவற்றை எடுத்து பணத்திற்கு நன்றி என்று அவற்றின் குறுக்கே எழுதுவதன் மூலம் நன்றியுணர்வின் மாயாஜால சக்தியை பயன்படுத்துங்கள். பிறகு அந்த பில்லுக்குரிய கட்டணத்தை செலுத்துவதற்கான பணம் உங்களிடம் இருப்பது குறித்து நன்றியை உணருங்கள். அந்த பணம் உங்களிடம் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, இணையத்தின் மூலமாக நீங்கள் பில்களை பெறுவதாக இருந்தால், அப்படிப்பட்ட ஒரு பில் உங்களுக்கு வரும்போது கொட்டை எழுத்தில் பணத்திற்கு நன்றி என்று தலைப்பிட்டு நீங்கள் அதை உங்கள் மின்னஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள். பிறகு கடந்த காலத்தில் நீங்கள் செலுத்தியுள்ள 10 பில்களை கண்டுபிடித்து, நன்றி, இக்கட்டணம் செலுத்தப்பட்டுவிட்டது என்ற மாயாஜால வார்த்தைகளை அவற்றின் குறுக்காக எழுதுங்கள். நீங்கள் ஒவ்வொரு பில்லின் மீதும் அவ்வாறு எழுதும்போது அந்த பில்லுக்கான கட்டணத்தை செலுத்துவதற்கான பணத்தை நீங்கள் பெற்றிருந்தது குறித்து உங்களால் முடிந்த அளவிற்கு நன்றியை உணருங்கள். நீங்கள் ஏற்கனவே செலுத்தி முடித்துவிட்ட பில்கள் குறித்து உங்களால் எவ்வளவு அதிகமான நன்றியுணர்வை உற்பத்தி செய்ய முடிகிறதோ அவ்வளவு அதிகமான பணத்தை நீங்கள் உங்களிடம் கவர்ந்து இழுப்பீர்கள். இன்றிலிருந்து இதை ஒரு பழக்கமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு பில்லுக்கான கட்டணத்தை செலுத்தும் போது எந்த மிக சிறந்த சேவைக்காக அந்த கட்டணத்தை நீங்கள் செலுத்துகிறீர்களோ அதை பற்றி ஒரு கணநேரம் நினைத்து பாருங்கள். பிறகு நன்றி, இக்கட்டணம் செலுத்தப்பட்டுவிட்டது என்ற மாயாஜால வார்த்தைகளை அதில் எழுதுங்கள். ஆனால் அந்த பில்லுக்கான பணம் உங்களிடம் இல்லை என்றால், நன்றியுணர்வின் மாயாஜால சக்தியை பயன்படுத்தி பணத்திற்கு நன்றி என்று எழுதுங்கள். பிறகு பில்லுக்கான பணம் உங்களிடம் இருப்பதால் தான் நீங்கள் நன்றி கூறுகிறீர்கள் என்பது போல் உணருங்கள். நீங்கள் செலுத்திவிட்ட பணத்திற்காக நன்றியுணர்வு கொள்வது நீங்கள் இன்னும் அதிக பணத்தை பெறுவதற்கு உத்தரவாதம் அளிக்கிறது. நன்றியுணர்வு என்பது உங்கள் பணத்துடன் இணைக்கப்பட்டுள்ள காந்த சக்தி கொண்ட ஒரு பொன் இழை போன்றது. எனவே நீங்கள் பணத்தை வெளியே அனுப்பும்போது அது எப்போதும் உங்களிடம் திரும்பி வரும். சில சமயங்களில் அதே அளவிலும், வேறு சில சமயங்களில் 10 மடங்காகவும், இன்னும் சில சமயங்களில் 100 மடங்காகவும் திரும்பி வரும். நீங்கள் திரும்ப பெறும் அபரிமிதம் நீங்கள் எவ்வளவு பணத்தை கொடுக்கிறீர்கள் என்பதை சார்ந்திருப்பதில்லை, மாறாக எவ்வளவு நன்றியுணர்வை வெளிப்படுத்துகிறீர்கள் என்பதைத்தான் சார்ந்துள்ளது. 100 ரூபாய் தொகை கொண்ட ஒரு பில்லுக்கான பணத்தை நீங்கள் செலுத்தும் போது
நீங்கள் உணரக்கூடிய அபரிமிதமான நன்றி பல நூற்றுக்கணக்கான ரூபாய்கள் உங்களிடம் திரும்பி வருவதை உறுதி செய்யக்கூடும். மாயாஜால செயல்முறை பயிற்சி 9. பணத்தை ஈர்க்கும் காந்தம். 1. உங்கள் ஆசீர்வாதங்களை கணக்கிடுங்கள். 10 ஆசீர்வாதங்களை பட்டியலிடுங்கள். நீங்கள் ஏன் நன்றியுணர்வு கொண்டிருக்கிறீர்கள் என்று எழுதுங்கள். அந்த பட்டியலை மீண்டும் படித்து நன்றி, நன்றி, நன்றி என்று கூறுங்கள். அந்த ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றும் குறித்து நன்றியை உணருங்கள். 2. தற்போது நீங்கள் செலுத்த வேண்டிய பில்கள் ஏதேனும் உங்களிடம் இருந்தால் அவற்றை எடுத்து நன்றியுணர்வின் மாயாஜால சக்தியை பயன்படுத்தி பணத்திற்கு நன்றி என்று அவற்றின் குறுக்கே எழுதுங்கள். பிறகு அந்த பில்லுக்குரிய கட்டணத்தை செலுத்துவதற்கான பணம் உங்களிடம் இருப்பது குறித்து நன்றியை உணருங்கள். அந்த பணம் உங்களிடம் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி. 3. கடந்த காலத்தில் நீங்கள் செலுத்தியுள்ள 10 பில்களை கண்டுபிடித்து நன்றி, இக்கட்டணம் செலுத்தப்பட்டுவிட்டது என்ற மாயாஜால வார்த்தைகளை அவற்றின் குறுக்காக எழுதுங்கள். நீங்கள் அவ்வாறு ஒவ்வொரு பில்லின் மீதும் எழுதும்போது அந்த பில்லுக்கான கட்டணத்தை செலுத்துவதற்கான பணத்தை நீங்கள் பெற்றிருந்தது குறித்து உங்களால் இயன்ற அளவிற்கு நன்றியை உணருங்கள். 4. இன்றிரவு நீங்கள் படுக்க செல்வதற்கு முன் உங்களுடைய மாயாஜால கல்லை ஒரு கையில் வைத்துக்கொண்டு இன்று நடந்த மிகச்சிறந்த விஷயத்திற்காக நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை கூறுங்கள். இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.